ஹாய், இந்த வீடியோவில் பம்கின் சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான வெஜ்ஜீஸை கட் பண்ணி தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த வேக வச்ச தனியாக வேஸ்ட் பண்ணாதீங்க. லேட்டராக சூப் பண்ணுறதுக்கு அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பம்கின் பார்த்திங்களே என்னோடய தலை சைஸுக்கு இருக்குது. ஆக்சுவலாக வீட்டில் என்னை இதை கட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பா தான் கட் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டால் ரீசனும் சொல்லலை. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த பம்கினை உங்களால் எவ்வளோ சின்ன பீஸஸாக முடியுமோ அவ்வளோ சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கமெண்ட்ஸில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேனில் பட்டரை ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கார்லிக்கையும் அதுக்கப்புறமா வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. அது ரெண்டுமே ஆட் பண்ணி வதங்கும்போது கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இந்த பம்கின் சூப் தண்ணியாக இருக்காது, கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். அதனால் யாரும் பயப்படாதீங்க. ஸோ ஒன்ஸ் எல்லாம் வதங்கின உடனே உங்களோட பம்கின் அதில் போட்டு நல்லா கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் அந்த ஆல்ரெடி வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுட்டு இது இந்த அளவுக்கு நல்லா நைஸாக வேகணும். அந்த மாதிரி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை மிக்சியில் எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியை போட்டு கொஞ்சம் பியூரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் தனியாக கடாயில் ஆட் பண்ணி அந்த மிச்சம் இருக்கிற அந்த காய்கறி வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் மேத்தி லீவ்ஸ் பவுட்ரு ஆட் பண்ணேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக அந்த வேக வச்ச வெஜ்ஜீஸை போட்டு கலக்கி கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி க்ரீம் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளோட பம்கின் சூப் ரெடி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.